நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் எழுதவனே, சிவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவர், இந்த நல்ல ஆண்டவரே சோத்திரம் ஐயா. காலை வேலைக்காய் சோத்திரம். காலை தோறும் இந்த கிருபைகள் பெரிதாக இருக்கிறபடியால் சோத்திரம். நாம் நிர்மலமாக அதற்கு கர்த்தருடைய கிருபையே உடைய இறக்கங்களுக்கு முடியவில்லையே, அவள் காலை தோறும் புதியவைகள் என்ற உடைய வார்த்தையின்படியா அந்த நாள் புதிய கிருபையிலே கொடுத்து ஆண்டவரே அப்பா முழு சபையை ஆசீர்வதிங்க, நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க, ஊழியர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, விசுவாசி குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆண்டவரே சோதர முதல் ஆராதனைக்கு ரெண்டாவது ஆராதனைக்கு வருகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் போதுமானவராக இருந்து நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரை சுகப்படுத்தி ஆண்டவரே சோத்திர வெளியெடுத்து பாதுகாத்து தொடர்ந்து நடத்த முடியாது செபிக்கிறோங்க. தாவி சோத்தரிக்கிறோம். ஆண்டவரை அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே நல்ல தெய்வீக சுகத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ நடத்த முடியாது செபிக்கிறோங்க. தாவி சோத்திர ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்த முடியாது செபிக்கிறோம். ஜெபங்களும் பதில்தாரோம். இரட்சகரேஸ்வர நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். சோத்திரம். சோத்திரம். இந்த நாளிலே நீதிபரரும் இரட்சகருமான நம்முடைய கர்த்தரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்ற தலைப்பில் வசனத்தின்படியாகவே நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். ஏசியா 45ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஏசியா 45. விளங்க பண்ணி யார்? நல்ல கவனிங்க. கீழே உள்ள வார்த்தை தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து மேலே அவரே தன்னை குறித்து சொல்லுகிறார். அவர் நம் தேவன் நிகரற்றவர், சோத்திர வல்லமை உள்ளவர், நீதிபரர், இரட்சகர் என்று ஆண்டவர் தேவன் மற்றும் கர்த்தர் சோத்திரம் பரிசுத்தர் என்று நிறைய ஆண்டவரை உயர்த்தும்படியாக நிறைய காரியங்கள் இருக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீதிபரரும் ஆமாம், நம் தேவன் யார்? நீதி செய்கிறவர். அநீதி அவரிடத்துல காணப்படாது. அடுத்து இரட்சகர் அப்படின்னா விடுதலையாக்குகிறவர். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் படியிலிருந்தும் வியாதியின் கொடுமையிலிருந்தும் நரகத்தின் படியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். சோத்திரம். சரி, இப்போ இரட்சகராகிய தென்னை இல்லாமல் வேறு தேவன் இல்லை. மறுபடியும் சொல்கிறாரு, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் 3 இடத்துல வருது. என்ன வருதுன்னா, நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய தேவனை எல்லாம், நம்முடைய கர்த்தரை அல்லாமல், நம்முடைய ஆண்டவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. அல்லேலூயா. சரி, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதத்தின்படி நம்ம வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். அடுத்தது கர்த்தர் சோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே அதே சமயத்தில் ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் யாக்கோபோடு சொன்னதை இப்போ சொல்கிறதுலாம் நல்ல வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா. சோத்திரம். வாக்கு தத்தங்கள்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? சோத்திரம். நல்ல அருமையான வாக்கு தத்தங்கள். அதை நல்லா நோட் பண்ணி கொண்டு அப்படியே நம்ம அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்கிறாரு? யாக்கோபே, நான் உன்னோட இருந்து என்ன செய்ய போகிறேன்? நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து. இது என்ன தரணும்? தகப்பனை விட்டு எங்கே போகிறாரு? மாமா வீட்டுக்கு போகிறார். ஆமாம், இப்போ போயிட்டுருக்கிறார். சோத்திரம். அப்போ ஆண்டவர் பேசுகிறார். சோத்திரம். பெத்தேல் என்ற இடத்துல கனவுல பேசுவார். ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு ஏணியை காண்பித்து அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குறதுமாக காண்பிக்கிறார். அதற்கு மேலே ஏணிக்கு மேலே கர்த்தர் என்று யாக்கோபோடு பேசுவார். அல்லேலூயா. அப்படி பல காரியங்கள் பேசுகிறாரு. இங்கே இந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்ம பேசுகிறோம். இங்கே இதிலெல்லாம் சோத்திரம் இல்லை என்ற வார்த்தை வரும். சோத்திரம். என்ன இல்லை அப்படின்னா, கர்த்தர் எல்லாம் பாசிட்டிவான வார்த்தை தான் வரும். இல்லை என்பது சொல்லும்போது சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம்? அது இருக்குன்னு சொன்னால் அது நல்ல வார்த்தை. இல்லைன்னா இப்படி அப்படின்னு. ஆனால் சொல்கிற விதத்தை வேதத்தில் கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை கவனிக்கணும். அல்லேலூயா. அவள் பாருங்க. சோத்திரம். இரட்சகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். வேற ஒரு இரட்சகர் இல்லை, வேற ஒரு ஆண்டவர் இல்லை, வேற தேவன் இல்லை, நானே உன் தேவன். அல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, யாக்கோபே, நான் உன்னோட இருந்து என்ன செய்வேன்? நீ போகிற இடத்துலலாம் உன்னை காப்பேன். அல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றும் போது நம்மை போகிற இடமெல்லாம் காத்து நடத்தினார் கடந்த வருஷங்களெல்லாம், இப்பொழுதும் காத்து நடத்துகிறார் போகிற இடங்களெல்லாம். ஆனால் நல்ல இடத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. போகிற இடத்துல காப்பாருன்னா அவருக்கு பிரியமில்லாத இடத்துல பாவம் இருக்கிற இடத்துல, பாவம் செய்கிற இடத்துல, பாவம் செய்கிற நண்பர்கள் இருக்கிற இடத்துல போகக்கூடாது. நண்பர்கள் உறவினர்களோ நண்பர்களோ சோதரம் நல்ல நண்பர்களை நீங்கள் உங்களுக்கு இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல நண்பர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. சரி, அது நம்ம ஆண்டவர் நல்ல நண்பராக வைத்துக்கொள்ளணும். ஆகவே சோத்துரும். அப்போ போகிற இடங்களெல்லாம் காத்த தொழிலுக்கு போவீங்க, வியாபாரத்துக்கு போவீங்க, வேலைக்கு போவீங்க, அதெல்லாம் போக வேண்டிய இருக்குது இல்லை, தினமும் போக வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது. கர்த்தர் சோத்திரம். அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன்னை காப்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்கிற உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னைக்கும் காப்பேன். அல்லேலூயா. அப்போ பாதுகாக்கிற தேவன் நம் தேவன் கர்த்தர் சோத்திரம். அடுத்து சொல்கிறாரு, அதோடு கூட இந்த தேசத்துக்கு உன்னை என்ன செய்வேன்? சோத்திரம். தெளிவாக சொல்லிட்டா. நீ உன் மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே நீ இருக்க போகிறதில்லப்பா. ஆமாம், 20 வருஷம் இருந்தார். அப்புறம் ஆண்டவர் நீ உன் தேசத்துக்கு கிளம்பி போன்ட்டார். ஐயர் மாமா வீட்டில் 4 மனைவி ஆகி போச்சு. சோத்திரம் 13 பிள்ளைகள் ஆகி போச்சு. சோத்திரம். மாமாவுக்கும் இவருக்கும் மனஸ்தாபம் உண்டாது வந்துருச்சு. சரி, இனிமேல் நீ இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் ராகேல் லேயாள்கிட்ட சொல்லிட்டாரு. சரி போகலாம், கிளம்பி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லாமலே போயிட்டாங்க. யார்கிட்ட? அந்த பிள்ளைங்க அப்பாக்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்க, லாபான்கிட்ட. இவரும் லாபான் அவங்க மாமாக்கிட்ட சொல்லாமல் போயிட்டார். அதனால் அவருக்கு ரொம்ப கோபம். அல்லேலூயா. பின்தொடர்ந்து போய் அவரை ஏன் என்னை சொல்லாமல் போனேன்? நீ போகிறாந்தா தகப்பன் தாயை பார்க்கணும், சோதரம் என்று நீ விருப்பப்பட்டு இருந்தால் நானே சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சுருப்பேனே. நீ இப்படி சொல்லாமல் இப்படி திருட்டளவாக ஏன் போயிட்ட? அப்படி போயிருக்கக்கூடாது தான். யாக்கோபு பண்ண தப்புல அது ஒன்று. அல்லேலூயா. 20 வருஷம் இருந்தார்ல ஒரு இடத்துல, போகும்போது சொல்லிட்டு போகணுமா இல்லையா? நான் போகிறேன் அப்படின்னா அவர் தடை பண்ண மாட்டார், முடியாது. எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போனோம், கர்த்தரும் பேசிட்டார், நீ போக அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னால கர்த்தரே பேசிட்டாருன்னு கர்த்தரை சொல்லலாம்ல. அதை விட்டு ஒரு சொல்லாமல் போயிட்டார். அப்படி அதுக்கு காரணம் சொல்கிறார். நீர் நான் சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் நீர் பிடிச்சி வச்சுக்கிடுவீர் என்று சொல்லி நான் பயந்து தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதெல்லாம் இருக்குது, பைபிளில் இருக்கிறத தான் நான் சம்பவத்தை சொல்கிறேன். அது நல்லா பாருங்கள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த இதெல்லாம் பாசிட்டிவான வார்த்தை தான். உன்னை கைவிடுவது இல்லை, நான் உன்னிட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லைன்னு சொல்லி இன்னொரு இடத்துல எங்கே யார்கிட்ட சொல்கிறார்? யோசுவாட்ட சொல்கிறார். மோசையோடு நான் இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், நான் உன்னிட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லை. அவ பாருங்க, மோசையின் தேவனும் யோசுவாவின் தேவனுமாய் கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்மையும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளை சந்ததிகளை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. கையில் விட்டு அல்லேலூயா சொல்லுமா. அப்படி நல்ல சந்தோஷமாக வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி என்ன பண்ணுங்க. ஆமாம், அவங்களுக்கு சொன்னார், எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு இது உரிமையாகுமா? உரிமை நிச்சயம். நீங்கள் வேதத்துள்ள வாக்குத்தத்தங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இது பூரா அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கொடுக்கப்பட்டது. நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்யும்போது அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, மூணாவதாக கர்த்தர் பாருங்கள், சோத்திரம். இந்த விவாகம் 31:8 மோசே மூலமாக கர்த்தர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், நல்ல ஒரு வார்த்தை. மோசே சொல்கிறார், கர்த்தரை குறித்தே சொல்கிறாரு. கர்த்தர் தான் என்ன செய்வார்? உனக்கு முன்பாக போகிறவர் யார்? நமக்கு முன்பாக யார் போகணும்? ஆமாம், சோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு மோசேட்ட சொன்னார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி போகணும். எப்படி என்னென்னா, சோத்திரம், ஆண்டவரே உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி போங்க. அப்போ ஆபத்து நாசம் மோசங்களுக்கு விலைக்கு கர்த்தர் பாதுகாப்பா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. சோத்திரம். ஏன்னா பிசாசு எந்த விதத்தில் போராடுவான்னு தெரியாது உங்களுக்கு விரோதமாக. அதனால்
நல்லா என்ன பண்ணுங்க, போராட்டம் அதிகம் உள்ளவங்க என்ன செய்யணும், கணவன் மனைவியாக நல்லா கைப்பிடிச்சி நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போங்க. வெளியே போகும்போது போங்க. சோத்திரம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க முடிஞ்சால் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஒரு நாளைக்கு போகலாம். காலையில் எழுந்திரிச்சு வழக்கமாக ஜெபிக்கணும். ஜெபிங்க. நல்ல பாடல்களை, துதி பாடல்களை, ஸ்தோத்திர பாடல்களை, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களை வீட்டில் நல்ல மொபைலில் கூட போட்டு இன்றைக்கி கேட்கலாம். சில பேர் ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் கேட்பாங்க. சினிமா பாட்டு மட்டும் நம்ம ஸ்தோத்திர வீடுகளில் துணிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை உயர்த்தும் மகிமைப்படுத்தும் பாடல்களை பாட பாட அங்கே சோத்திரம் நமக்கு விரோதமாக பிசாசு சோத்திரம் நம்முடைய வீட்டில் கர்த்தர் சோத்திரம் உண்டு அப்படி செயல்பட முடியாது. அல்லேலூயா. சோத்திர வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கூக்குரல் இனிமே கேட்காது. அல்லேலூயா. சாத்தானுடைய சோத்திரம் சங்கீத புஸ்தகத்தில் இருக்குது. ஆமாம், நல்ல அருமையான ஒரு வார்த்தை. சோத்திரம். சரி, அப்போ இங்கே சொல்லப்படும், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். பாருங்க, ஒன்று நமக்கு முன்பாக போகிறவர் ஒன்று, அதோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் நம்மோடு இருப்பார், என்னோடு உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொன்னார், கர்த்தர் தானே உங்களுக்கு முன்பாக போகிறவர். எகிப்திலிருந்து நீங்கள் கானானுக்கு போயிட்டுருக்கிறீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு முன்னாக போய் கொண்டிருந்தவர் கர்த்தர் தான். அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். முன்பாக போனார். அவரை குறித்து பிதாவாகிய தேவன் சொல்லும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா, அவரை கோபப்படுத்தாதே, அவருக்கு கீழ்ப்படிந்த நட அப்படின்னு தேவனே சொல்கிறதாங்க வேதத்தில் இருக்குதுங்க. இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுதும் இல்லை. இந்த வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வருது, சில கஷ்டங்கள் வருது, அதனால என்னை விட்டு விலகிட்டாரோ, என்னை கைவிட்டாரோன்னு நினைக்காதீங்க ஒரு நாளும். அல்லேலூயா. சில பலவீனங்கள் வருது, எங்களுக்கும் வருது, உங்களுக்கும் வருது. சில பலவீனங்கள், நோய்கள் இதெல்லாம் வரலாம். ஆனாலும் கூட நம்ம சோர்ந்து போகாமல் நல்லா தொடர்ந்து ஜெபம் பண்ண ஜெபிக்க கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் பூரண விடுதலை தந்து நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதனால் ரொம்ப கவனமாக நிதானமாக, நான் என்ன சொல்கிறேன், எப்போதுமே நீங்கள் நிதானமாக காரியங்களை செய்யுங்க. ஸ்தோத்திரன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டே போங்க. அந்த ஸ்தோத்திரம் என்ன செய்யும்னா, நமக்கு எதிராக இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம் ஏதாவது தடைகள் வருகிறதா இருந்தால் அந்த தடைகளை அப்புறப்படுத்தும். அல்லேலூயா. ஏதாவது ஆபத்து வருகிறதா இருந்தால் அந்த ஆபத்தை விலக்கி போடும். ஆமேன். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறது, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர். ஸ்தோத்திரம் சொல்கிறதுல பெரிய, அது ஒரு ஸ்தோத்திரமே ஒரு ஜபமாக மாறிடும். வேறு இடத்துல ஸ்தோத்திர ஜபம்னு இருக்கா? ஸ்தோத்திர ஜபம்னு இருக்குது, அது ஒரு ஜபம். அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம் இப்படின்ட்டு பாருங்கள். 1000 ஸ்தோத்திர பலிகள்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் நல்லா மனப்பாடமாக வீட்டில் வாசி பாருங்களேன், படிங்களேன். ஸ்தோத்திரம். அப்போ படிக்க என்ன ஆகணும்னா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, அதிகமாக தூண்டப்படுவீங்க. இன்றைக்கி ஆடியோலாம் வந்துடுச்சு, 1000 ஸ்தோத்திர பலிகள் என்றதெல்லாம். இதெல்லாம் நான் இதுக்கு சொல்லலை, அதை நான் அனுபவித்து சொல்கிறேன். இதெல்லாம் நான் வீட்டில் சோத்திரம், நாங்களும் சோத்திர பாடல்கள், துதி பாடல்கள், ஆராதனை பாடல்கள், ஜப பாடல்கள், இதெல்லாம் நான் அதிகமாக கேட்குறேன். வீடு பூரா அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும்னு விரும்புகிறேன். சபையும் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். கர்த்தர் சோத்திரம், நம்முடைய வீடும் தேவ பிரசன்னத்தால் நிறைக்கப்படணும், நம்முடைய உள்ளமும் தேவ பிரசன்னத்தால் நிறையப்படணும். அல்லேலூயா. இப்படி நம்ம விரும்பி அந்த காரியங்களை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அந்த தேவ பிரசன்னத்தில் இருந்தால் போதும்னு திருப்தி அடைஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. போதாது, நமக்கு பாதுகாப்புக்கு அது சோத்திரம், அது போதாதுன்னு சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சொல்கிறாரு, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் கலங்கவும். ஆமேன். அல்லேலூயா. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் அப்படின்னு தைரியப்படுத்தி சொல்கிறாரு. யார்? பழைய ஏற்பாட்டு சபையினுடைய சோதர மேய்ப்பனாகிய தேவதாசனாகிய மோசே. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 41:9, இதெல்லாம் எல்லாமே வாக்கு தத்தம் தான். இதை நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்கள். வீட்டில் போய் அந்த வாக்கு தத்தங்களை அப்படியே மறுபடியும் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அந்த வாக்கு தத்தம். ஏசாயா 41:9 கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை விருத்து விடவில்லை என்று சொல்கிறத பார்க்கலாம். கீழே அந்த வார்த்தை வரும். அந்த முழு வசனத்தை வாசிங்க. பாருங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து. ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பூமியின் கடையாந்தரங்களில்
நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இந்தியாவிலே நம்முடைய நம்ம தென்பகுதியில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? நான் தென்னிந்தியாவில் இருக்கிறோம். பூமியின் கடையாந்தரங்கள் இருந்து அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் நம்ம. அப்போ நான் எங்கே இருந்தாலும் ஆனாலும் ஒரு பெரிய தேசத்தில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்திய தேசத்தில் நம்ம கர்த்தரை பிறக்க செய்து வாழ செய்கிறதுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது. ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவரே பாதுகாக்கப்படணும். தலைவர்கள் ஆண்டவரே நல்ல திட்டங்களை கொண்டு வந்து எல்லா இனத்தார், ஜனத்தார், பாசைக்காரர்கள், மதத்தார் எல்லாருக்கும் நன்மை பயக்கும் திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோதர தேசம் சமாதானமாக இருக்க, குழப்பம் இல்லாமல் சோதரம் பொருளாதாரம் பாதிக்கப்படாதபடிக்கு இருக்க நம்ம ஜெபிக்கணும். சோதரம் ஸ்ரீலங்காவில் பொருளாதார பாதிப்பு வந்துச்சு. சோதரம் இப்படியும் பார்த்திங்கன்னா இன்னும் சில தேசங்களில் பார்த்திங்கன்னா சோதரம் பயங்கரமான பணவீக்கம்னு சொல்லுவாங்க. பண மதிப்பு இல்லாமல் போகிற ஈரான்லாம் பார்த்திங்கன்னா சோதரம் அதே ஈரான்லேயும் பண மதிப்பு குறைவு. அதே போல் பர்மா என்ற இருக்கிற மியான்மர் இன்னும் பல தேசங்களில் பார்த்திங்கன்னா பாருங்க நிறையா பையில் தூக்கிட்டு போகணும் பணத்துக்கு மதிப்பு இல்லை. சோதரம் அதை பணத்தை நிறுத்து பொருளை வாங்குற கதை அந்த மாதிரி இருக்குது அதனுடைய ரேட். நம்முடைய இந்தியாவில் அது அந்த காரியங்கள் பரவாயில்ல. ஒரு டாலருக்கு $100 நம்ம அந்த மதிப்பு இருக்குது. ஒரு டாலர் 100. ஆனால் மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா அதனுடைய மதிப்பு சோதரம் ரொம்ப டாலருடைய மதிப்பு இல்லை, அதற்கு நிகரான மதிப்பு உள்ள அந்த தேசத்துடைய கரன்சி ரொம்ப வீழ்ச்சி அடைந்து போயிருக்கிறது. அதனால் பொருளாதார பாதிப்பு உண்டாகிறது, விலைவாசி கடுமையான ஏற்றம். இப்படிப்பட்ட பாதிப்புகளில் பல தேசங்கள் பாதிக்கப்படும் போது நம்முடைய தேசத்தில் விலையேற்றங்கள் இருந்தாலும் கூட அவைகளின் மத்தியில் ஆண்டவர் சோமத்துவம் போதுமான உணவுகள் கிடைக்க, ஆகாரங்கள் கிடைக்க கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு தேவையானதை கர்த்தர் கொடுக்குறார். யெகோவா ஈரே. அல்லேலூயா. சோத்திரம். சரி, அதனால் ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். பல காரியங்களை நம்ம செய்திகள் இதெல்லாம் நம்ம கேட்கணும் தான். ஏன்னா உலக நடப்புகள் காரியங்கள் தெரிஞ்சு நம்ம ஜெபிக்கிறது நலமாக இருக்கும். சோத்திரம். அதில் கீழே சொல்கிறார், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து என்ன செஞ்சேன், அதன் எல்லைகளிலிருந்து அப்படிலாம் நம்முடைய கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகள் இருக்கும். அழைத்து வந்து நீ என் தாசன் அர்த்தம், என் ஊழியக்காரன் அர்த்தம். சோத்திரம். யாக்கோப்பு கர்த்தருடைய தாசன், மோசே மற்றும் கர்த்தருடைய ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கும் கர்த்தருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஊழியம் செய்வீர்களானால் நீங்கள் ஒரு ஊழியக்காரன், நீங்கள் ஒரு ஊழியக்காரி. அல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்தில் செய்கிறத கர்த்தர் அங்கேயே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்யணும், ஜெப மூலியமாவது செய்யணும். எதுவும் முடியலையா ஜெபிக்கணும், ஜெபிக்கிற ஊழியத்தையாவது செய்யணும். என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா அது சரியல்ல. சோத்திரம். அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை நீ என்னை உங்களை தெரிந்து கொண்டது யார்? கர்த்தர். அல்லேலூயா. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்தோடு எப்போ தெரிந்து கொண்டார்? உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே நம்மை முன்குறித்து வேறு பிரித்தவர். அல்லேலூயா. அவருக்கென்று வேறு பிரித்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உட்பட. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பார்த்தீங்களா, மனுஷனுடைய செயல்கள் பேச்சுக்கள் இப்படிலாம் பாருங்கள் ஒரு வெறுப்புகளை ஏற்படுத்துகிறதான ஒரு சூழ்நிலைகள்லாம் உலகத்தில் காணப்படுகிறது, தேசத்தில் காணப்படுகிறது. சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் கூட சிலருடைய பேச்சுகள் செயல்கள் சோத்திரம் வெறுக்கத்தக்கதாக, அவர்களை விட்டு விலகி போகத்தக்கதாக காரியங்கள் எல்லாம் உண்டாகும். சோத்திரம். ஆனால் நாமும் கூட நம்முடைய பேச்சால் நம்முடைய செயலால் மற்றவர்கள் நம்மை வெறுக்க முடிய நடக்கக்கூடாது. அல்லேலூயா. நேசிக்க முடியாது நம்ம நடக்கணும். நம்முடைய பேச்சுகளெல்லாம் நம்முடைய செயல்களெல்லாம் மற்றவர்கள் நேசிக்கத்தக்கதாக, மற்றவர்களே சோத்திர நம்மை வெறுத்தால் அவர்களை நாம் நேசிப்போம். கர்த்தர் சகோதரர் பாருங்க, ஆண்டவரே வெறுத்து விடலைன்னு சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தவறு பண்ணாங்க, ஆனாலும் கூட அவர்களை சிட்சித்தார், சில சமயம் தண்டித்தார். ஆனாலும் முற்றிலுமாய் அவர்களை வெறுத்து விடவில்லை, கைவிடவில்லை. அல்லேலூயா. சோத்திரம். அதே நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவரை போடைய சுவாபங்கள் நம்மிடத்தில் காணப்படணும். ஆமாம். ஏசியா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
ஸ்திரீயானவள், ஒரு தாய் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், ஆமாம், குழந்தை என்ன குழந்தையாக இருந்தாலும் மறப்பாங்களா? அதுக்கு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, சோத்திரம், ஸ்திரீயானவங்களை மறக்க மாட்டாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அப்படின்னா மறக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அது ஒரு பதில். அவர்கள் மறந்தாலும், ஒருவேளை அவர்களே மறந்தாலும், ஒரு சில இடங்களில் பார்த்தீங்களா, ஆமாம், இப்போ சோத்திர பணத்துக்காக என்ன செஞ்சுறாங்க, பெற்ற பிள்ளையை விற்கிற காரியங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோத்திரம், ஆண் பிள்ளைனா இவ்வளவு, பெண் பிள்ளைனா இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறதெல்லாம் உண்டு. ஏன்னா பொருள்களை விற்கிறது போல் பிள்ளையை விற்கிற காரியங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடக்குது. சோத்திரம், நம்முடைய தேசத்தில் கூட அங்கங்கே சில மறைவாக நடக்குது. பிள்ளைகளை சோத்திரம், சிலர் பிள்ளைகளை பெற்று போட்டு தவறான வழியில் ஏதாவது ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறது. என்ன கொடுமையெல்லாம் நடக்குது தெரியுமா? இதெல்லாம் பேப்பரில் நியூஸில் வர்றதானே, நீங்கள் கேள்விப்படாத ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களே மறந்தாலும், ஏன்னா ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறந்துடுறாங்களா, மறந்து தானே தூக்கி போட்டு போயிடறாங்க. ஏன்னா நமக்கு பாதிப்பு வந்துடும், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏதாவது ஆயிடுச்சு, குழந்தை ஆகி போச்சு, ஸோ நம்ம வச்சு வளர்க்க முடியாது அப்படின்ட்டு அதை போய் ஒரு என்ன செய்யலாம், ஒரு குழந்தைய வளர்க்குற இடத்துல கொண்டு போயாவது கொடுக்கலாம். அப்படி விட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல சோத்திரம் போட்டுட்டு போயிடுறது, குப்பை தொட்டியில் போடுறது, இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறது, இப்படி காரியங்களெல்லாம் நடக்குது பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னாலும், அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா, எவ்வளோ நம்ம நேசிக்கிறவர் பார்த்தீங்களா. தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டாங்க, அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் ஜனமே. அல்லேலூயா. அப்போ இப்படி அன்புள்ள நம்மை நேசிக்கிற நம்மேல் சோத்திரம் மனதுருகிற கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து ஏசாயா 43:2 சொல்கிறாரு, ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை. 4 காரியங்கள் சொல்வார் இல்லையா, வாசிக்கலாம். நீ தண்ணீர்களை நடக்கும்போது பாருங்க, சோத்திரம், தண்ணீர்கள் எழுத்தின்படியாக நம்ம எடுத்துக்கொள்வோம். சோத்திரம், தண்ணீர்கள் என்ன தண்ணீர், சுமந்த சமுத்திரத்தின் தண்ணீரை கடந்துக்கும் போது அது என்ன செய்யுது, அப்போ என் கர்த்தர் இருந்தாரா, அவங்களோடு இருந்தாரா? ஆமாம், ஒருத்தர் கூட அதில் மூழ்கி போகாதபடிக்கு சோத்திரம் சுமந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து, இன்றைக்கி இருக்குதுங்க செங்கடல்ன்ற ஒரு காரியம் இருக்குது. சோத்திரம், இதுக்கு பக்கத்தில் எகிப்துக்கு பக்கத்தில் அது இருக்குது. சோத்திரம், சமுத்திரத்தை தாண்டி தான் போக முடியாத ஒரு அற்புதத்தை அவர் ஆண்டவர் நடப்பித்தார். பொதுவாக அவங்களுடைய பயணத்தில் 40 நாளில் போக வேண்டிய பயணம் சோத்திரம் 40 வருஷம் ஆச்சு. காரணம் என்னென்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, சோத்திரம், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டது காரியங்கள். அல்லேலூயா. அடுத்த சோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, பஞ்சம் உண்டான போது 2 முறை சோத்திரம் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற யாக்கோபினுடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, தானியம் வாங்க போனாங்கள, அந்த சமுத்திரம் தாண்டியாக போனாங்க? இல்லை, வேறு ரூட் இருக்குது. பெலிஸ்திய தேசத்து வழியாக அப்படி போயிடலாம். ஆனால் அப்படி போனால் அவர்கள் மனமுடிவு அடைஞ்சு போயிடுவாங்களோ. யுத்தம் பழகலை, அங்கே அடிமையாக இருந்ததுனால யுத்தத்துக்கு பழகாதவங்க, அதனால் அவர் கொஞ்சம் சுற்றி போக பண்ணார். அது ஒரு பக்கம். அப்படி இருந்தாலும் 40 நாளில் போயிருந்துருக்கலாம். சோத்திரம், அந்த ஜனங்கள் அதான் 40 நாள், ஒரு வருஷத்துக்கு அடையாளமாக 40 வருஷம் ஆக முடியாக, காலதாமதம் ஆக முடியாக கர்த்தர் அனுமதித்தார். அல்லேலூயா. எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு சொல்லி சேர்த்துட்டார். 40 நாளில் கொண்டு போய் சேர்த்துருப்பார். நல்லா கவனிங்க. நம்ம கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக நம்ம சோத்திரம் எதிர்த்து நம்ம செயல்படும் போது என்ன உண்டாகும்னா, கர்த்தர் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் காலதாமதமாகும். அல்லேலூயா. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகளை ஆலோசனை கேட்கும்போது அதை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு நடக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா. அப்பொழுது என்ன உண்டாகும், தடைகள் நீங்கி போயிடும். கர்த்தர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சிட்டோம்னா, ஒப்பு கொடுத்துட்டோம்னா, அர்ப்பணிச்சிட்டோம்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரே நீங்களே நடத்துங்கப்பான்ட்டான், அவர் அருமையாக நம்ம நடத்திடுவார். அல்லேலூயா. சோத்திரம், கீழ்ப்படியாமல் நான் என் இஷ்டப்படி நடப்பேன்,
எனக்கு தெரிஞ்சதை நான் இப்படி செய்திக்கிறேன், எனக்கு இதெல்லாம் அனுபவம் இல்லையா அப்படின்ட்டு நம்ம போயிடக்கூடாது. அதான் பாருங்கள், சுய சித்தம் ஒன்று இருக்கிறது, தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமானால் தேவன் அருமையாய் நம்மை நடத்தி கொண்டு போக அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது புரளவில்லை. பாருங்க, யோர்தான் நதியை கடந்து போனாங்க, ஆறை கடந்து போனாங்க, அது புரண்டுச்சா அவங்க மேலே? யோர்தான் நதியில் போய் வச்சாங்க. கர்த்தர் சகோதரர் உண்டாங்க. என்னாச்சு? ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியோடு போய் நின்றபோது என்ன உண்டாச்சு? கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும், அது பின்னோக்கி போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ சோதரம் நனையாமல் அவர்கள் என்ன பண்ணாங்க? அக்கறையை கடந்து போனார்கள். கர்த்தர் இதெல்லாம் தண்ணீர்களும் ஆறுகளும் வரக்கூடிய சோதரம், நமக்கு வரக்கூடிய சோதனைகள். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சோதரம், நெருக்கமான சூழ்நிலைகளை குறிக்குது இதெல்லாம். சரி, அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அப்போ தான் புரளுவது இல்லையா? அடுத்து, நீ அக்கினியில் அக்கினி என்பது பயங்கரமான என்னது? சோத்திரம், வாழ்க்கையில் வருகிறதான கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், சோதனை மேல் சோதனைன்னு சொல்கிறாங்கல்ல, அடுத்தடுத்து வருகிறதான சோதனைகள். சோத்திரம் அதைத்தான் குறிக்குது சோத்திரம். அப்போ அந்த அக்கினியில் நடக்கும்போது என்ன நடக்காது? வேகாதிருப்பாய் அப்படின்னா அக்கினி. அடுத்து சொல்கிறப்ப அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ இது பூரா வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், சோதரம், பல இடர்பாடுகள் எல்லாவற்றையும் குறிக்கிறது. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் தேவன் நம்மை விடுதலையாக்கி பாதுகாத்து ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. அதனால் நல்ல என்ன பண்ணுங்கள்? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டே இருங்க. எங்கே இருந்தாலும் மெதுவாக ஸ்தோத்திரம் பண்ணி தேவ பிரசன்னத்தால் நிறையப்பட முடியும். வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ண தேவ பிரசனம் நம்ம நிரப்போம். நமக்கு தெய்வீக சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, பலவிதமான சோதரம் சிந்தனைகள், வீண் சிந்தனைகள் வராதபடிக்கு, நம்முடைய மனது கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்கிறதுக்கு இது ஒரு வழி, நல்ல ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லி எல்லாவற்றுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்ட வேதம் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி செய்வதே தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? தேவனுடைய சித்தம், அவருக்கு ஒரு பிரியமே என்னது? எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. அப்படின்னு எல்லாவற்றுக்காக சொல்லும்போது தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற வேலையில் நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் மத்தியிலும், கஷ்டத்தில் மத்தியிலும் நம்ம கடந்து போயிருந்தாலும் அவைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, இதிலிருந்து என்னை விடுதலையாக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கணும். அதான் ஜபம். ஸ்தோத்திரம். நெருக்கம், கஷ்டம், போராட்டம் வந்துருச்சா, ஆண்டவரே இப்படி சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், எனக்கு இதிலிருந்து விடுதலை ஆக்குங்க, இதிலிருந்து என்ன செய்ய, என்ன காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆமேன், அல்லேலூயா சொல்லணும். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து புலம்பல் 3:22 அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இல்லைன்னு வருதா வசனங்கள்லாம்? ஆனால் அருமையான வாக்கு தத்தங்களோடு உள்ள தேவனுடைய பகுதி. அல்லேலூயா. தேவனுடைய வசனங்கள் வாசிக்கலாம். நல்லா கவனிங்கம்மா சகோதரி, நல்லா கவனிங்க ஐயா. சோத்திரம். நீங்களும் நானும் நிர்மூலமாகாதபடிக்குன்னா அழிந்து போகாதபடிக்குன்னு அர்த்தம். காக்கப்படுவது யாருடைய? நம்முடைய திறமையினாலையா? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. சோத்திரம். சில இடங்களெல்லாம் காலைல போகிறாங்க, நைட்டு திரும்புறது இல்லையே. சோத்திரம். பாதுகாப்பாக வர முடிகிறது இல்லையே. அப்படிலாம் நம்ம பார்க்குறோமே. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இன்றைக்கி ஆபத்து நடந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இப்படி சமயத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஒன்று ஜெபம் நம்மை பாதுகாக்கும், ரெண்டாவது கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதை நிர்மூலமாகாது இருக்கிறன்றது என்னது? அழிந்து போகாதபடின்னு அது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அதனுடைய வார்த்தை. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை தான் அப்படின்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை?
முடிவே இல்லை. அல்லேலூயா. அவர் இரக்கத்தின் தேவன், அன்பின் தேவன், சமாதானத்தின் தேவன், பரிசுத்தத்தின் தேவன், வல்லமையின் தேவன், மகிமையின் தேவன். அல்லேலூயா. பராக்கிரமத்தின் தேவன். அல்லேலூயா. அப்போ அவரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவன் பரிசுத்தத்திலே அவர் நிகரற்றவர். அப்போ சோதர் வல்லமையிலே அவர் நிகரற்றவர். சோதர் அந்த தேவன் என்றால், தெய்வம் என்றால் அவரே தேவன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். முடிவில்லை. யோவேல் 2:26 ஆண்டவர் சொன்னார்ல, அருமையான வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் ஒருபோதும் அது ஆமாம் வசனம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு பற்றாக்குறையோடு நம்ம வாழ்கிறதில்ல. சோத்திரம். சம்பூர்ணமாய் சாப்பிடுகிறது இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் பற்றாக்குறையாக இருந்து நம்ம அங்கங்கே கடன் வாங்கி சோத்திரம் குறைவோடு வாழ்கிறதை குறிக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையை நமக்கு வைக்காமல் ஒருவேளை கடந்த வருஷத்தில் அப்படி இருந்திருக்கலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் சோதி என்னை சம்பூர்ணமாய் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் கடன் வாங்காமல் நான் குடும்பத்தை நடத்த, என் வாழ்க்கையை நடத்த எனக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி என்ன செய்யணும்? செபிக்கணும். சம்பூர்ணமாய் நீங்கள் சாப்பிட்டு அப்படின்னா திருப்தியாய் சாப்பிட்டு, பற்றாக்குறையோடு அல்ல. சொல்லுவாங்க, எனக்கு சொல்ல சாட்சி சொல்லுவாங்க, கால் வைத்து கஞ்சி கூட கிடைக்கிற கஷ்டமாக இருந்துச்சு, அரை வைத்து கஞ்சி கூட கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. சிலருடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பாங்க அப்படிலாம். ஆனால் ஒரு நேரம் வரும்போது ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் சோத்திரம் போதுமான உணவை, ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு தேவைகளை சந்திக்கிறார். அதான் சம்பூர்ணமாக சாப்பிட்டு அப்படின்னா போதுமானதை தேவன் தருகிறார் என்பது அதனுடைய அர்த்தம். திருப்தி அடைந்து பாருங்கள், அதனால் ஒரு திருப்தி அடைந்து என்ன செய்கிறாங்க? வாழ்க்கையில் ஒரு திருப்தி. சோத்திரம். வேறு எதுவும் திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய தேவன் நம்மை திருப்திப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. திருப்தி அடைந்து உங்களை, என்னையும் உங்களையும் அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். துதிக்கணும். அல்லேலூயா. உங்களை என்னை இதுவரை அதிசயமாய் நம் தேவன் நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஆச்சரியமாய் நம்ம நடத்தி வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். வாயை திறந்து துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இப்படிலாம் சொல்கிறது முடியாதா? கஷ்டமாக இருக்கா? இப்படிலாம் சொல்லி வாய் திறந்து நல்லா துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். இப்போ தான் தடைகள் விலகும். ஆமாம், தேவ பிரசன்னத்தால் நிறைந்து கொண்டே வாழணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்போ வேலை ஸ்தலங்களில் சில சமயங்களை நம்ம முடியாமல் இருக்கலாம். வேலை காரியங்களை பேசும்போது, மற்ற காரியங்களை நம்ம ஈடுபடும் போது. ஆனால் மற்ற சமயங்களை மெதுவாக சோதனம் பண்ணிக்கொண்டே, தேவ பிரசன்னம் நிறைந்து கொண்டே நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தர் சோதனம் உண்டாகட்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்ய முடியும். சோத்திரம். ஒன்று, நம்ம கடமைகளையும் நம்ம நிறைவேற்றவும், அதே வேளையில் தேவனையும் மகிமைப்படுத்தவும் சோத்திரம். இப்படிப்பட்ட தருணங்களை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நம்ம யாரும் பேச முடியாத அளவுக்கு யாரும் ஒருத்தரையும் நான் பார்க்கல. பேச முடியும்னா இயற்கையிலே பேச முடியாமல் ஊமையாக பிறந்திருக்கிறாங்களே, அப்படி நம்ம குடும்பத்தில் யாராவது பிறக்க வச்சுருக்கிறாரா? நமக்கு நல்லா வாய் பேச்சு பாருங்கள். நம்ம சபையில் அது பெரிய ஒரு கிருபைங்க. யாரும் அதாவது மாற்றுத்திறனாளியாகவோ சோத்திரம் அப்படிலாம் யாரையும் நமக்கு வைக்கலைங்க. சோத்திரம். எல்லாரையும் நல்ல ஆரோக்கியமாக வச்சுருக்காரு. நல்ல பேசக்கூடிய நல்ல சோத்திரம் வாயை கொடுத்துருக்கிறாரு. இந்த பேசக்கூடிய வாயில் நல்ல வார்த்தைகளை பேசுவோமாக, நல்ல துதியை ஏறெடுப்போமாக, சோத்திரத்தை ஏறெடுப்போமாக நம்முடைய உங்கள் பொன்னான வாயால். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். இனிமேவாவது உங்கள் வாய்கள் நல்ல பரிசுத்தத்தால் நிறைந்து பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்த கடவுது. அல்லேலூயா. என்னுடைய வாய்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவது. அது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். எப்படி? நம்ம வாயிலிருந்து துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணலாம். இன்னும் வேறு என்ன வழியெல்லாம் இருக்குல்ல? மொபைல் மூலமாக பாட்டை கேட்டுக்கிட்டே துதிக்கும் சத்தத்தை வீட்டில் கேட்க செல்லாம். நம்மளும் சேர்ந்து பாடலாம். நம்மளும் சேர்ந்து பாடணும். நான் பாடுவேன். சோத்திரம். பாடலை போட்டு சோத்திரம் பாடல்களை கேட்டுக்கொண்டே நான் அதை சேர்ந்து பாடுவேன்.
அப்படி தாங்க தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியும். அப்போ தான் வந்து நம்ம தேவ மகிமையில் இருக்கும்போது, பிரசன்னம் இருக்கும்போது, சோத்திரம் பல விதமான கவலைகள், சோத்திரம் வீண் சிந்தைகள், சோத்திரம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம தேவ மனரம்யா வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் மனரம்யமாய் வாழுகிறதுல இதெல்லாம் ஒரு பகுதி. மனரம்யமாய் சோத்திரம். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு துணை செய்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஒரு சில சமயங்களில் நம்முடைய கவனக்குறைவினாலே சில தவறுகள் நடந்து வரும். தெரியுங்களா உங்களுக்கு? கவனக்குறைவு, சோத்திரம். அதனால் நம்ம எப்பொழுதும் கவனமாய் அதனால வேதத்தில் கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், சோத்திரம் என்று வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதா? எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் கவனமாக இருக்கணும் பல காரியங்களில். சோத்திரம். கவனமாக நம்ம ரோட்டில் சோத்திரம் நம்ம பார்வையை பார்த்துட்டு போக வேண்டி இருக்குது. சோத்திரம். வண்டியில் போகும்போதே வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகாமல் இருந்தால் இப்போ போனால் நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படும். அதே சமயத்தில் கிட்டக்கிட்ட வர்ற ஆளுகளை நம்ம கவனிக்கணும் தான். பின்னாடி இப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்கணுன்னு அவசியம் இருக்கா? அதெல்லாம் ஆபத்தானது. அது எங்கிட்டா கொண்டு போய் வண்டியை விட்டுருவோம். சோத்திரம். அதெல்லாம் வேண்டாம். ஏதோ சத்தம் கேட்கும், திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கும். அப்படி எதுவும் பார்க்குறாந்தா ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன செய்யலாம்? அப்படி பார்க்க நினச்சா சோத்திரம். இல்லாட்டி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். திடீர்னு ஒரு ஆபத்து பத்துன்னு கத்துறாங்க சோத்திரம் அப்படின்னா வண்டியை ஓரமாக நிறுத்தி அப்படி என்னன்னு பார்த்து உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யலாம். அப்படி செய்யலாம். அது ஆண்டவருக்கு புரியும். சரி, நீ ஜனங்கள் அப்படி சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறாரு, என் ஜனங்கள் பாருங்கள், ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு மட்டும் சொல்லலை. என்னவா? ஒருபோதும் என்ன அர்த்தம்? ஒருபோதும் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. விசுவாசிங்க. சோத்திரம். சோத்திரம். இப்படி சொல்லுவோமா? என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. விசுவாச வார்த்தையில் சொல்லுங்க. குடும்பமாக சொல்லுங்க. பிள்ளைகளோடு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. இதெல்லாம் அருமையான வாக்கு தத்துவம். ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள். அவருடைய ஜனங்கள் யார்? நம்ம தானங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான் அவருடைய ஜனங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் அவரால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் வேதத்தில் சோத்திரம் புறஜாதிகள் என்று சொல்லப்படுறாங்க. ரட்சிக்கப்படும் போது புறஜாதிகள்னு சொல்லி உலகத்துக்கு பிரபலமான ஜாதி அல்ல. கிறிஸ்துவத்தில் பைபிளில் சாதியே இல்லைங்க. சோத்திரம். தேவன் பிரித்து வச்சிருக்கிறது என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அப்படின்ற வித்தியாசம் வைக்கும்போது அவங்க வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு புறஜாதிகள் என்ற வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இருதரத்தார். இன்னும் சொல்ல போனால் யூதர்கள் அல்லாதவர்கள் என்ற இருதரத்தார் என்று சொல்லி 2 வார்த்தைகளை அப்போஸ்தலன் பவுல் விலக்கி சொல்லிட்டு வருவார் எபேசியர் புத்தகத்தில். ஸோ அது நிருபங்களை அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சோத்திரம் சொல்லுவோம், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எப்படி சொல்லுங்கள்? நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நான் அவருடைய ஜனம். ஆமேன். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்கள். நல்ல விசுவாசமாக சொல்லுங்கள். இது அருமையான வாக்குத்தத்தம் நிறைந்த பகுதி. சோத்திரம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 ராஜாக்கள் 17:14. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது யார் காலத்தில் நடந்தது? எலியாவின் காலத்தில். சோத்திரம். இது இந்த வாசித்த வேலையில் இப்போ அந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பு யார்? இஸ்ரவேலின் ராஜா. அவனை நோக்கி, அவன் நல்ல ராஜா இல்லை, தன் மனைவி விக்கிர ஆராதனை செய்கிற ஒரு சிறிய விவாகம் பண்ணதுனால அப்படியே தேவனை விட்டு எங்கே போயிட்டான்? சோத்திரா. நானே தேவன் என்று சொல்லி தேவன் எவ்வளவோ தடவை பேசியிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட தேவனை விட்டுட்டு சோத்திரம் தெய்வம் அற்றவைகளை பின்பற்றி போன ஆட்கள் உண்டு வேதத்தில். அப்படி அவர்களுடைய நிலைமையெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு என்ன நிலைமை வந்தது என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. சொல்கிறாரு, என் வாக்கின்படியே என்று. யார் வாக்கின்படியே என்று? எலியாவின் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சோத்திரம். என் வார்த்தையின்படி ஆண்டவர் செய்வார். ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாக நிற்கிறவன். அல்லேலூயா. நீங்களும் நான் அவருக்கு முன்பாக நாம் நின்று துதிக்க வேண்டியவர்கள், ஜெபிக்க வேண்டியவர்கள், ஆராதிக்க வேண்டியவர்கள், வேதத்தை வாசித்து சோத்திரம் விண்ணப்பிக்க வேண்டியவர்கள்.
செய்கிறீங்களா? செய்யணும். சோத்திரம். அப்போ இந்த நம்ம எலியாவை போல சொல்லலாம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு முன்னாடி இப்போ வந்துருக்கிறீங்க, அவருக்கு முன்பாக உட்காந்துருக்கிறீங்க, நின்று ஆராதிச்சிங்க, எல்லாம் நல்லது. இதே இது வீட்லேயும் ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நம்முடைய வீடுகளிலும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? சரி, எத்தனை நாள் மழை பெய்யாமல் இருந்தது? 3 வருஷமும் 6 மாதமும். அப்படின்னா 3.5 வருஷம் மழை பெய்யலைங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மலையை கட்டளையிடுவேன்னு சொல்கிறாரு. அது பிறகு போய் ஆகாப்புக்கு தெரிவிக்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 3 வருஷம் பயங்கரமான பஞ்சம். அல்லேலூயா. அந்த பஞ்சத்தில் யாருக்கும் பாதிப்பு வந்துருச்சு? சொல்லுங்களேன். எலியாவுக்கும் பாதிப்பு தான். பஞ்சம்னு வந்துச்சுன்னா ஒரு வறட்சி, ஒரு தேசத்தில் வறட்சி உண்டாயிருச்சு, பஞ்சம் உண்டாயிருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே பாதிப்பு உண்டாகும். அல்லேலூயா. ஆமாம், ரசிக்கப்படாதவர்களுக்கும் பாதிப்பு உண்டாகும், ரசிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிப்பு உண்டாகும் தான். ஏன்னா அப்படி தான் எலியாவும் பாதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட போது ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணுறது, ஆற்றங்கரையோரம் நீ தங்கிடு, நான் உன்னை போஷிப்பேன் அப்படின்னாரு. ஆற்றங்கரையில் தண்ணீரை குடித்து சோத்திரம். அடுத்து எல்லாம் எப்படி என்ன பண்ணார்? யாரை கொண்டெல்லாம் போஷிச்சார்? காகத்தை கொண்டு போஷிச்சார். அது மட்டும் இல்லை, தேவதூதனை கொண்டு போஷிச்சார். அடுத்து கூட இன்னும் யாரை கொண்டு தான் போஷிக்கிறாரு? இங்கே ஒரு விதவையை கொண்டு போஷிக்கிறார் பாருங்கள். அவளுக்கு ஒரு மகன் சாரிபாத், ஒரு விதவைன்னு அவருக்கு பேர். சாரிபாத்து பட்டணத்தில் இருந்ததுனால சாரிபாத்து விதவை. கர்த்தர் சோதன் அவருடைய பேர், அவர் பேர் சொல்லப்பட்டிருக்குதா? சோதன். சரி, அந்த விதவை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், தானும் தன் மகனும் அந்த விறகு பொறுக்கி சாப்பிட்டுட்டு அது பிறகு சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை அவங்களுக்கு? ஆமாம், உணவு இல்லை. அதாவது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்துச்சான். அந்த நேரத்தில் போய் அந்த சோத்திரம் பாருங்கள், கர்த்தரை எங்கே அனுப்புனார்? சாரிபாத்து விதவிக்கிட்ட அனுப்புகிறார். ஏன்னா சோத்திரம் சாரிபாத்து விதவையும் பாதுகாக்கவும், சோத்திரம் அதே வேளையில் தம்முடைய தாசனாகிய எலியாவையும் பாதுகாக்கும்படியான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. அவள் பாருங்க. அப்போலாம் என்ன அர்த்தம்னா, மற்ற இடத்துல பஞ்சம் வந்தாலும் சில பாதிப்புகள் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோத்திர உணவு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், பசி பட்டினியால் நம்ம சோத்திரம் மரித்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறதுக்கு அடையாளம் தான் எலியா. அப்போ சொல்கிறாரு, ஒரு அடையை செஞ்சு கொண்டு வாமா, நானே சோத்திரம் இந்த கொஞ்சம் மாவு என்ன தான் இருக்குது, அதை நான் செய்துட்டு நாங்கள் செத்து போக போகிறோம். ஏன்னா அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு ஒரு உணவும் இல்லை, அதில் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னால், சோத்திரம் நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு கொண்டு வந்துச்சு. கொண்டு வந்த பிற்பாடு இவர் ஜெபம் பண்ண பிற்பாடு 3 வருஷம் பஞ்சம் முடிகிற வரைக்கும் சோத்திரம் மாவு குறைந்து போகவே இல்லையா? வாசிக்கலாம் அந்த வசனம். எண்ணெய் கலசத்தில் குறைந்து போகவே இல்லை. பார்த்தீங்களா? சோத்திரம். ஆண்டவருடைய ஆலோசனைப்படி, ஊழியக்காரர் கொடுத்த ஆலோசனைப்படி, சபையாரே, தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் குறைவு என்பது இருக்காது. அல்லேலூயா. தேவைகள் அந்தந்த நேரத்தில் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நானும் நீங்களும் கீழ்ப்படிவோம். சோத்திரம். ஆமாம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே 17ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். 14 வாசிக்கலாம். கர்த்தர் தேசம் மலையை கட்டளையிட்டால் மட்டும். யார் சொன்னது? எலியா தீர்க்கதரிசி சொல்றார், பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று யார் சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலியா தீர்க்கதரிசி சொன்னார். கர்த்தர் சொன்னதை சொல்றார். கர்த்தர் பேசுகிறத ஊழியக்காரங்க விலைக்கு சொல்லுவோம். சோத்திரம். ஆலோசனையாக நாங்கள் பேசுவோம். கர்த்தர் சோத்திரம். அதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படும் போது நீங்கள் குறைவுகளை சந்திப்பதில்லை, நிறைவை காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். விசுவாசிங்க. சரி, வாசிக்கலாம். எலியாவின் சொற்படி செய்தான். அந்த அநேக நாள்லாம் 3 வருஷம் சாப்பிட்டாங்க. அது அநேக வருஷம் அவள் போட இருந்தாலும் அநேக நாள்ன்றது அது. அவள் போய் எலியாவின் சொற்படி, அந்த வார்த்தையை கவனிங்க.
கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சொற்படி செய்யுங்க. அல்லேலூயா. வேதத்தை கொண்டு ஆலோசனை கொடுத்து சோத்திரம் உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரனுடைய சொற்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. சோத்திர தேவைகளை சந்திப்பார். அநேக நாள் சாப்பிட்டார்கள். அடுத்த வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, அந்த வசனம் கவனிக்க, எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி, அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை ஊழியக்காரன் வந்து விசுவாசிக்க முடியாத சொல்கிறார். விசுவாசித்தாங்க அந்த அம்மா, அதன்படி நடந்தது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பணும். கர்த்தருடைய எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் என்ன செய்யலை, குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. 3 வருஷம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான். பார்த்தீங்களா, ஜெபம் பண்ண பிற்பாடு அது பாருங்கள். ஆமாம், சோத்திரம் பிரிக்கின்றே இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு எத்தனை பேரை போதிச்சாரு? ஜெபம் பண்ணி பிற்பாடு அது பாட்டுக்கு எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. 5000 பேரை போஷித்து மீதி கூட 12 கூட நிறைய நிரப்பினாங்களாம். சோத்திரம். 12 கூட நிறைய, என்ன 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்களா, போ சாப்பிடுங்க. சோத்திரம். ஆமாம், எல்லாம் ஆமாம், ஏசப்பா தான் அநகர். சோத்திரம். மற்றவங்களெல்லாம் குடும்பம் இருந்தது. போ உன் மனைவி பிள்ளைகள்லாம் சாப்பிடட்டும், கொண்டு போ, ஒரு கூட எடுத்துகிட்டு போ. அல்லேலூயா. கொடுத்து அனுப்பிச்சிட்டார் பார்த்தீங்களா. சோத்திரம். 12 கூட நிறைய நிரப்பினார்கள். சோத்திரம். சரி, நல்லது. அடுத்து பார்த்தீங்களா, மத்தேயு 24:35. சோத்திரம். பாருங்கள், உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களில் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரா? ஆமாம், சொல்கிறார் ஆண்டவர். கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்கள் என்ன நடக்கும், இந்த காரியங்களெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். சொல்லி கொண்டு வரும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையில் ஒன்று தான் என்னது, வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதை சோத்திரம் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. வானம் பூமியும் ஒரு நாள் ஒளிஞ்சு போகும்போது, ஆண்டவர் படைச்சது தான் அதை சோத்திர. வானம் பூமியும், ஆமாம், வானம் வஸ்திரத்தை போல சுருட்டப்படும். சோத்திரம். அப்போ நட்சத்திரங்கள்லாம் விழுந்து போகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம். சூரியன் என்ன ஆகுமா, கருத்து போகும். சந்திரன் இரத்தமயமாய் மாறும். இப்படிப்பட்ட சம்பவங்களாம் இன்றைக்கி நடக்க போகுது உலகத்தின் காரியங்கள் இல்லை. சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? சோத்திரம். நல்ல விசுவாசத்தோடு ஜெபத்தில் தரித்திருந்தால் வரக்கூடிய சோத்திரம் இந்த சோதனைகளுக்கு நாம் தப்பிக்க முடியும். அல்லேலூயா. உலகம் முழுவதிலும் அது ஒரு ஒரு கன்னியை போல ஒரு அந்த அது லூக்கா புத்தகத்தில் சொல்கிறார். 21ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது வாசிக்கலாம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற, நல்ல கவனிங்க, கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவம். இனிமேல் இது கடைசி நாட்கள் தான். ஆனாலும் கூட அது எந்த நாள், என்ன கிழமை, எந்த வருஷம் என்பது சோத்திரம் ஆண்டுடைய வருகையை குறித்து சொல்லும்போது அது குறிப்பிட முடியாது, குறிப்பிடக்கூடாது. அப்படி குறிப்பிட்ட ஆள்கள் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள ஊழியக்காரன் என்று நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, வாசிக்கலாம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு கன்னியை போல ஒரு நாட்கள் வரப்போதுங்க. அதற்கு நாம் தப்பிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணுமா? ஆகையால் இனி சம்பவிக்க போகுது. சம்பவித்தாலும் சம்பவிக்கலாம், சம்பவிக்காமல் போனாலும் போகலாம். அப்படி இல்லை, சம்பவிக்க போகிறது. அல்லேலூயா. அப்படின்னா நிச்சயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சம்பவிக்க போகிற இவங்களுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா அவருடைய வருகையில் போயிட்டோம்னா தப்பிடலாம். அல்லேலூயா. அதுக்கு தான் வேதம் சொல்கிற, நீங்கள் தப்பி மனுஷகுமாரனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக, தகுதியுள்ளவர்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். எழுந்திருப்போமா? சோத்திரம். நல்லா சுறுசுறுப்பாக நல்லா எழுந்திருங்க. நல்ல வாய் திறந்த நல்ல சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், எல்லா சோர்வின் ஆவிகள் போவதாக, அசத்தின் ஆவிகளை தேவன் அப்புறப்படுத்துங்கப்பா. சோத்திரம். ஒரு சிலருக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே இழுக்குது. என்ன இழுக்குது? அதெல்லாம் விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை. சார் சொன்ன கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏசப்பா. எல்லா கர்ணனித்தின் ஆவி ஓடி போவதாக இயேசு நாமத்தினால. நல்ல பிள்ளைகள் நல்ல துதிக்கிறவர்களாக வாய் திறந்து ஏசப்பா மக்கு சோத்திரம், தெய்வமே சோத்திரம், கேட்ட சத்தியத்துக்காய் சோத்திரம் என்று சொல்லுங்க. நீதிபரர் ரட்சிகரமான கர்த்தரை இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, வேறொரு தேவன் இல்லை என்று சொன்னீங்களப்பா.
எங்கள் தேவனை வேதத்திலிருந்து உண்மை குறித்து நாங்கள் அறிய வேண்டிய காரியங்கள் எவ்வளோ அநேக காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரை. ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. அல்லேலூயா. ஏசாயா 45:21 நீதி ஒரு ரட்சகருமா இருக்கிற கர்த்தரை போல கர்த்தர் சோதரம் பண்றார், வேற ஒரு தேவன் இல்லை என்று பார்த்தோம். ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் சொன்னார், யாக்கோபிடத்தில் நான் உன்னோடு இருந்து சோதரன் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். சொன்ன உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். அதே போல் வேதத்திலிருந்து ஆண்டவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ, என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, அதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார்.